Oh my god. என் தொப்பியை காணும். I can't find my cap. Guys, ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். என் தொப்பி காணும், கண்டுபிடிக்க முடியல. மேக் புக் சார்ஜ் இல்லை. சூப்பர். என்ன ஒரு வாழ்க்கை. நைஸ் லைஃப். ஒரு நிமிஷம் கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். Okay guys, இப்போ நான் ஃபார்ம்ல இறங்கிட்டேன். I apologize if you all can't see me clearly, but I hope you guys can. எப்படி என் மூஞ்சின்னு கொஞ்சம் கிளியராக காட்டு. I'm so sorry, I'm very chaotic. Hi என் அனைத்து செல்லங்களுக்கு வணக்கம். சார்ஜ் பண்ணுறா மாப்பிள்ளை. ஏய் நித்தின. ஓகே, நான் ஏன் இப்போ என் லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன்னா என் மூஞ்சி தெளிவாக தெரியணும்னு தான். ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. Waiting to see you tomorrow. Oh my god, see you tomorrow. Jolly, jolly, jolly. Hi Lakshmi, hello. Tapana password. Na 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 na. Na 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 na. இன்னைக்கு என்னன்னா, hi Dhanusha, hi ma. இன்னைக்கு என்னன்னா, we have a guest joining us, but அவர் இன்னும் வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான். இப்போ தெரியுதா என் மூஞ்சி? Sorry guys, I look terrible right now because I've been working the whole day. Very bright. You know what? Filter தேவையில்லை. Okay, nice தான் இது. Okay, what's my favorite movie? தெரியலையா? நிறையா படம் இருக்குது. ஒன்று சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யா. ஹாய் 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 மாலவிகா, ஹலோ. ஹாய் நித்யா, ஹாய் ஐஷா. சென்னை மக்களே, நாளைக்கு பயங்கரமான ஒரு ஷோ, ஒரு கான்சர்ட் அம்பா ஸ்கை வாக்கில் நடக்க போகுது. ஹாய் சில்மியா, ஹலோ. நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வருமா? எங்கள் ஷோ முடிச்சே 6 மாதம் ஆகுது. இன்னுமா? மீண்டுமா? ஐயோ. ஹாய் நிகிதா, ஹாய்மா, ஹலோ. ப்ரோ பிக் ஃபேன், தேங்க்யூ. ஹாய் பேரை பார்க்கல. ஹாய் சோனியா, ஹலோ.
Hi, Namis. I see you. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ஓகே. ஓகே. நாளைக்கு ஷோக்கு ரெடியா? Sorry? Pardon? நாளைக்கு ஷோக்கு ரெடியா? நாளைக்கு ஷோக்கு ரெடியாவா? தெரியலையே. I'm just kidding. I'm born ready. நீங்க ரெடியா? That's the spirit. I mean, yeah, I'm ready and I'm also excited because இதான் first time நம்ம ரெண்டு பேரும் like சேர்ந்து ஒழுங்கா ஒரு விஷயத்தை செய்யறோம். ஆமா சேர்ந்து ஒரு உருப்படியா ஒரு விஷயம் செய்றோமா? ஸோ கைஸ், நார்மலா வந்து நம்ம வெளியே போனா நம்ம வந்து போய் பூல், டாட்ஸ் அந்த மாதிரி விளையாடுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எஸ். அண்ட் கான்டெக்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு, he is Mr. ஷபீர் சுல்தான், என் சித்தப்பா. அண்ட் நான் வந்து அவரோட நெஃப்யூ. அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா we are called the UNC. Unk. No, but yeah, we are called the UNC. Remember, சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல, like SMS, all that kind of stuff. அந்த வரிசையில UNC. Absolutely. கண்டிப்பா. Yeah. The UNC is in a combination is நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷோ கொடுக்க போறோம் அம்பா ஸ்கை ஒன்ல. We are really excited. கண்டிப்பா. ஸோ நீங்க எப்படி ப்ரெப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? நான் வந்து ஐ மீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் ப்ரெப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சொந்தமா எப்படி ப்ரெப் பண்றேன்னா பிகாஸ் சில சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் த்ரூ த லிரிக்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் படிக்கணும். பிகாஸ் அந்த லிரிக் என்ன சொல்லுதுன்னு நம்ம மறுபடியும் அதுக்குள்ள ரீகனெக்ட் பண்ணணும். நம்ம தான் எழுதியிருப்போம், பட் இருந்தாலும் ஐ திங்க் அதை உள் வாங்குறதுக்கு வந்து we gotta read the lyrics again. So I'm just like to internalizing the lyrics so that I can give நாளைக்கு வரவங்களுக்கு வந்து I can give my very best tomorrow. How are you preparing? நான் எப்படி ஓகே கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி ப்ரெப் பண்றேன்னா, ஐ மீன் இப்போ வந்து என் பாடல்கள் பாடுறது ஈஸி பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் ஐ வென்ட் த்ரூ த ஹோல் ப்ராசஸ் ஃப்ரம் ரைட்டிங் டு எவ்ரிதிங். பட் உங்களோட பாடல் எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி பாடுவீங்கன்னு. பயங்கரமா பாடுவீங்க. ஸோ அது ஐம் ப்ரெப்பிங். அண்ட் ஐ மீன் அப்போ நம்ம செஞ்ச ப்ரெப்லேயே உங்களுக்கு தெரியும் that I have been prepping quite well. And I can say that you guys are not ready, honestly, because if you think this is like just நம்ம பாடுவோம், chill பண்ணுவோம், அப்படியே கதற விட போறோம். அம்பா ஸ்கைவான் அப்படியே இருக்க போகுது. பட் யா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். since there's enough people here, விஆர்ல நீங்க ஷோ பண்ணீங்களாமே? ஆமா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. you know, so many of our people, our family. ஓகே, வேற இறங்கி இருந்தாங்க. 4:30 மணின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்தீங்களாமே? அது வந்து இல்ல, 4:30 மணி வந்து 5 மணின்னு போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஓகேயா, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னு. போஸ்டர்ல 5 மணின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நார்மலி இங்க 6 o'clock ஷோக்கு வந்து 5 o'clock போடுவோம், ஸோ நீங்க 6 o'clock ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஷோ. ஏன்னா கான்டாக்ட்ஸ், இன்னொரு கான்டாக்ட்ஸ் கொடுக்கணும்னா, நான் வந்து சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு மால் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். ஆல்தோ நான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் இருக்கேன், பட் நான் சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது நிறையா. ஓகே, மேபி ஒரு 2 தடவை தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அது கூட பிஃபோர் லைக் கோவிட், பல வருஷத்துக்கு முன்னாடி.
ஸோ இந்த ஷோ வந்து கூப்பிடும் போது நம்பலையா? மூஞ்சி பார்த்தா நம்புற மாதிரி தெரியல, உண்மை இது. Go on. ஸோ இந்த ஷோ வந்து கூப்பிடும்போது நான் சொன்னேன், ஓகே ஐ மீன் கண்டிப்பா 6 மணிக்கு செட் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஆர்கனைசர்ஸ் வந்து கால் பண்ணி, நீங்க அப்புறமா பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முடிச்சிருட்டோம், தென் ஃபுல்லா நம்மளோட பண்ணலாம், பிகாஸ் நம்மளோட கொல்லுற லான்ச் இருக்குல்ல, ஸோ அந்த பாப்பர்ஸ்லாம் போடணும், அப்புறம் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா அந்த பாப்பர்ஸ் வந்துடும். ஸோ அன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பின்னாடி பண்ணலாமா, முடிச்சுட்டு அவர் அபிஜித் வயலினிஸ்ட் முடிச்சுட்டு பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது எப்படி ஆடியன்ஸ் வந்துருவாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, இன்னொரு ஷோ போயிட்டு இருக்கோம், ஐம் ஷுவர் they will know, நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே யா ஃபைன். பட் நான் நினைச்சேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடலாம், இந்த மாதிரி நம்மளோட செட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் போடலாம்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள இன்னும் டூ லாஸ்ட் மினிட், பிகாஸ் அவங்க அன்னைக்கு தான் சொன்னாங்க, தென் யூனோ நம்மளால அனௌன்ஸ் பண்ண முடியல. அப்ப நிறைய பேர் வந்து ஐ நோ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எங்க ஷபீர் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இன்ஃபேக்ட் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்டதா எனக்கு சொன்னாங்க. பிகாஸ் அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கு, ஒர்க் இருக்கு, எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து ஸ்டேஜ் ஏறிட்டு ஐ மேட் ஷுர் தட் முடிகிற வரைக்கும் ஐ வெயிட்டட். எல்லாருக்கிட்டையும் ஹாய் சொல்லிட்டு தான் கிளம்புனேன். எல்லாருக்கிட்டையும் லைக் ஐ டுக் ஃபோட்டோஸ், எல்லாருக்கிட்டையும் பேசினேன். ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்டா பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் என்னால் பேச முடிஞ்சது. லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இணைய பாட்டு தான் அவங்களுக்கு வந்து இன்னும் ரிகவர் பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வேற வேற ஸ்டோரிஸ் ஐ குட் ஆக்சுவலி டாக் டு தம். இப்போ நம்ம முன்னாடி பண்ணியிருந்தா அந்த இடத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கும், அடுத்த கான்சர்ட் ஆரம்பிச்சிருக்கோம். மேபி இட்ஸ் a blessing in disguise. பட் இருந்தாலும் ஐ apologize to everyone who came very early and waited. இந்த தடவை அப்படி நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ஏன்னா நானும் கத்துக்கிட்டேன் எப்படி இன்னும் சென்னையில பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி டைம் வந்து ஆர்கனைஸ் கூட ஒர்க் பண்றதுன்னு. ஸோ ஐ மேக் ஷூர் there's no misunderstandings. and நிச்சயமா இந்த முறை நம்ம செட் டைமுக்கு வந்துருவோம். ஸோ 7 o'clock those who are watching this live, நீங்க ஒரு 7 o'clock கிட்ட வந்துருங்க. நாங்க வந்து ஒரு 7:45 மேடை ஏறுவோம். ஸோ நீங்க ஏன்னா டிராஃபிக் ஹெவியா இருக்கும், 7 o'clock வந்து செட்டில் டவுன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அது நல்லா இருக்கும். ஸோ நாங்க வந்து ஒரு 7:45 will be up on stage and we will give you a rocking time. கண்டிப்பா நீங்க மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அமையும். நானும் நிசாமிலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து give you ஸ்டில் கன்வின்ஸ் ஆகல, இவ்வளவு பெரிய மோனோலாக் பேசியும் அந்த டவுட்டான முடிஞ்சாவே இருக்குது. நீ தப்பான ஆர்டிஸ்ட்னு காட்டிட்டீங்களா? ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, ஆர்டிஸ்ட் தான் நீங்க, காட்டிட்டீங்களா? நம்மளும் கத்துக்கிட்டு இருக்கோம். 4 மணி சொல்லி 8 மணி வந்துட்டு ஐ டோன்ட் லைக். இந்த தடவை வந்து மிஸ் ஆகுது கரெக்டான டைம். நம்ம வந்து 7 o'clock எல்லாம் கேதர் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா 7:45 வந்து ஸ்டேஜ் ஏறுற மாதிரி நம்ம பண்ணுவோம். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கூட சேர்ந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி மேல வந்துருவோம். ஓகேயா? பரவாயில்லையா? ஆரம்பிச்சோங்க. அவங்க என்ன பாட்டு பாடினாலும் நம்ம ஏறி அந்த பாட்டு பாடுவோம். கேட்கலனா நம்ம எப்படியாவது பாடுவோம். டன். அதான் யூஎன்சி. அதான் யூஎன்சி. யூஎன்சி. ஸோ இப்போ பாட்டு பாடுறத பத்தி பேசும்போது ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி இந்த லைஃபை முடிச்சு எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம் நாளைக்கு. ஸோ யா, why don't you go first? No. ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட். ஆர்டிஸ்ட் கண்டிப்பா. ஓகே, என்ன பாட்டு பாட? என்ன பாட்டு வேணா பாடுங்க பாஸ். ஓகே, இனிமே பாடுற, then you rap. How's that? Oh yeah, that sounds good. ஒரே பாட்டுல முடிச்சிடலாம். விழிபூதொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா. இந்த மாதிரி எப்படி பாடுறது? நான் என்ன கொடுக்குறேன், நான் அதை எதிர்பார்க்கல, அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. விழிபூதொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா, அழக்கதிரே தீயிட்டார் உறைந்த மனம் கைதிடுமா, இந்நாளில் நான் மனம் சரிந்திடுமா, உன் சொல்லில் ஆரடி பணிந்திடுமா, பனிமா. ஒரு 50% கம்மி பண்ணா கொஞ்சம் பாடம். 5,000 இன்கிரிமெண்ட். பனிமலரே
காதல் வேண்டாம் என்று சொன்ன என்னை கொஞ்சம் மாற்றி மாயம் செய்த உன்னை சந்தித்த இமையை இனிமேல் இருளாதே உயிரில் உயிரே தனிமை இனிவினே When I was 6, 7, just the other minute, life threw a curveball, and now we catching feelings. Who'd ever think a bona fide player get? get what I want, a heartbreaker. We are going on live. It's lagging. சாரி, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அட்லிப் பண்ணிட்டேன். ஓகே, one more time. இனிவினே When I was 6, 7, just the other minute, life threw a curveball, and now we catching feelings. Who'd ever think a bona fide player get what I want, a heartbreaker would ever come to checkmate? Damn. I got a feeling the situation ship is gonna flip the script and take us on a trip. Adventure awaits and love is not a game, but the only way to win it, baby, is if you play. From your sound already கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரே வீட்ல இருந்துகிட்டு லைவ் போறீங்களா? கரெக்ட். சோ அதாவது நம்மளால வந்து இந்த லைவ் கூட சிரிக்காம பண்ண முடியல. நாளைக்கு ஸ்டேஜ் சிரிக்காம பண்ணிடுவோமா? இல்ல, ஆனா வேலைன்னு வந்துட்டா நம்ம வேற மாதிரி ஆக்சுவலி. சோ கண்டிப்பா நாளைக்கு வந்து 100%. லைக் நம்ம எவ்வளவு ஃபன்னா இருக்குமோ, ஜோக் பண்றோமோ, and we have vibes அதெல்லாம் இருக்கும். பட் வேலைன்னு வரும்போது பக்கா லைக் ஸோ நாங்கள் இப்போ தான் செட்லிஸ்ட் விட்டுருக்கோம். என்னென்ன பாட்டு நாளைக்கு பாட போகிறோம்னு செட்லிஸ்ட் விட்டுருக்கோம். ஸோ அந்த செட்லிஸ்ட் பாருங்க. ஆல்சோ ஒரு சாங் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி டு கெஸ். இட்ஸ் சர்ப்ரைஸ் டுமாரோ. ஓகே, சர்ப்ரைஸே இல்லை, எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால பட் எனிவே நீங்க செட்லிஸ்ட் பாருங்க. அண்ட் யா, ஐ திங்க் இட்ஸ் கோனா பி வேற மாதிரி இருக்க போகுது. வேற மாதிரியே இருக்கும் கைஸ், வேற மாதிரியே இருக்கும். ஆமா, லைக் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஸ்டேஜ் ஏறணும், அதுவே கொஞ்சம் மாறியா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஃபுல் செட் பண்ண போறோம். கண்டிப்பா லைக் பாதி பாட்டுக்கு நம்ம 2 பேரும் ஏறும்போது அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே சும்மா கதற விட்டோம். நாளைக்கு 8 பாடல்கள் நம்ம 2 பேரும். we're gonna tear Ampa Sky One down. I mean not literally. அப்ப நம்ம தான் எல்லாத்துக்கும் நஷ்டீடு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இல்ல, எனக்கு என்ன, ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் இமேயே, யாயும் and Gangster from Tunivu, these are all popular songs. எல்லாருக்கும் பாட்டெல்லாம் தெரியும். பட் I'm very excited for 2 songs actually. ஒன்னு வந்து இஸ் ருபாயத். ஏன்னா ருபாயத் வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து நிறைய லிசனர்ஸ் ஆர் ஃப்ரம் சென்னை. ருபாயத் கவிதை இட்ஸ் மை சாங். Those who haven't heard it, you can go and check it out. ருபாயத் கவிதை நீங்க போய் பாருங்க என்னோட ப்ரொஃபைல்ல. ரெண்டாவது வந்து ஹே அழகி. ஏன்னா ஹே அழகி வந்து இப்ப யூனோ எல்லாருமே கேட்குறாங்க அந்த பாட்டை, and they really like the song. So I think this is your first time performing here in Chennai, and this is my first time performing Rubaiyat in Chennai. So I think இது ரெண்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு எனக்கு தோணுது. So yes guys, சென்னை மக்களே, நாளைக்கு Ampa Sky One நம்ம செட் 7 மணிக்கு வந்துருங்க. ஏர்லியா வந்தாலும் ஓகே, பட் நம்ம செட்டுக்கு இருங்க. கண்டிப்பா 7 மணிக்கு வாங்க. நாங்க வந்து ஒரு 7:30 7:45 மேடை ஏறிடுவோம். And I will give you a blast. A blast. That is guaranteed. It's going to be a blast. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. எல்லாருக்கும் லைக் நம்ம கோல் என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஷோ நடத்திட்டு அதுக்கு கிளம்புறது. நாட் ஜஸ்ட் தட். அந்த ஷோ வந்து நீங்க வீட்டுக்கு போனாலும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கும் போது, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா we're going to give you our best shot for sure. Okay, and we have a few more surprises. எல்லாமே நம்ம நாளைக்கு வந்து we'll show it to you. Admission is free, so கண்டிப்பா வந்துருங்க. It's going to be fun. It's going to be uncle, nephew, சித்தப்பு and மகனே go. So one of a kind combination. Yeah, a never seen before combination. கண்டிப்பா. So see you guys. Any words? Also ரொம்ப முக்கியமான விஷயம், in the foreseeable future இதுதான் எங்களுடைய final Chennai appearance and concert. So இதுக்கப்புறம் we don't have any plans for any concert in Chennai. So in case you think there will be another one, நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் எங்களுக்கு no plans. So this is probably the final one for this phase. அதனால நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா நாளைக்கு வாங்க. We also want to see you,
and let's go crazy tomorrow. Let's make it a night to remember. I don't know when we'll be back next. I mean, நான் வந்து போயிட்டு இருப்பேன் ஏன்னா நமக்கு இங்க வேலை இருக்கு, ஸ்டுடியோ இருக்கு. நான் போயிட்டு வர மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ தெரியாது, அதனால பாவப்பட்டு வாங்க. நாளைக்கு நீங்க வாங்க, வந்து உங்களுடைய அன்பை காட்டுங்க. We also show you all the love we got through the music, and I think it's also the first time Muzammil வந்து like stage ஏறி ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டா ஒரு full fledged performance பண்றாரு. set after song after song, like a full set, and also first time we doing something together இந்த மாதிரி பண்றோம். So please come, and it's going to be a blast. For sure. Thank you for joining the live. No problem. Thank you for having me, and thanks to everyone. Thank you for the love. Yeah, thank you to everybody. Chalangla, love you all. Thank you. நாளைக்கு உங்களை பார்ப்போம். I see you outside. Come out now. After I end the live. We see now. Okay. 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 Bye. Okay, bye guys.